வெல்கம் டு லச்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக வந்து கொடைக்கானல் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு 3 டேஸ் ட்ரிப்பு அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். மினிமமாக ஒரு 2 to 3 டேஸ் வந்து நீங்கள் கொடைக்கானல் போகிறதா இருந்தால் பிளான் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து ஹாலிடே ஹோம் ரெசார்ட். இது வந்து கொடைக்கானல் சிட்டியில் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் பிளேஸாக இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டியதான் வந்து நாங்கள் இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் சென்ட்ரல் பிளேஸாக இருந்தால் நீங்கள் விசிட் பண்ணுற பிளேஸஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து டே 1, டே 2, டே 3 அப்படின்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஏரியாஸும் நீங்கள் கவர் பண்ணுறது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ரூமுக்கு வந்து அரௌண்ட் 5500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அட்மாஸ்ஃபியர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அட்மாஸ்ஃபியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 சேர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னாக்கா அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டா அது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம சேர்த்து வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரூம்குள்ளே வந்து போயிடலாம். ஃபுல்லாக வந்து கர்டன்ஸ் போட்டு அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. வெளில எதுவுமே வந்து தெரியாத மாதிரி. கிளைமேட் வந்து பயங்கர சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ ரூமில் வந்து ஃபுல்லாகவே அவங்க வந்து எல்லோ லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ லைட் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 சீட்டர் சோஃபா வந்து போட்டிருக்காங்க. ஒரு ரூமில் வந்து 3 பேர் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க எல்லோ லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வருஷமாகவே ஒரு காட்டேஜாக வந்து இருக்குது. ஆனால் ஒரு ரெசார்ட்டாக கொண்டு வந்தது வந்து 1947 தான் ஒரு ரெசார்ட்டாக வந்து அதை கொண்டு வந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்த ஊரை விட்டு போகும்போது அங்கே வேலை செஞ்ச கொத்தனாருக்கே இந்த பில்டிங்கை வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் வந்து இந்த பில்டிங் வந்து அவங்களுக்கு வந்து வந்துச்சு. ஸோ அவங்க தலைமுறையாக இதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிவி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கெட்டலு உங்களுக்கு தேவையான டீ, காஃபி எல்லாமே நீங்கள் வந்து போட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் டீ வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் டீ அண்ட் காஃபி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி சொன்னாலும் உங்களுக்கு வந்து டீ, காஃபி வந்து ரூம்க்கே வந்து கொடுத்து விட்டுருவாங்க. ஆனால் டீ, காஃபி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். இங்கே ஒரு காஃபி வந்து 85 ருபீஸ் அப்படின்னு வந்து அவங்க பில் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெட்டு தான். சின்னதாக ஒரு டீபாய் மாதிரி கொடுத்துருக்காங்க திங்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு. பெட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்களோட திங்ஸ் வந்து நாங்கள் வச்சிட்டோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிற ஏரியா வந்து இருக்குது. இங்கே ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதில் எதுவுமே வந்து யூஸ்லாம் பண்ணலை. இங்கே வந்து மிரர் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கர்டன்ஸ் வந்து போட்டு தான் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குது. இதில் வந்து ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அப்படின்ட்டு 2 இதுவாக பிரித்து வச்சுருக்காங்க. ஹீட்டருமே வந்து ரூம்லேயே வந்து இருக்குது. அடிக்கிற குளிருக்கு வந்து ஹீட்டர்லாம் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் போல், அந்தளவுக்கு வந்து குளிர் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வந்து ஓவர் குளிர் வந்து இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சென்னையை கம்பேர் பண்ணுறத விட குளிர் வந்து ஜாஸ்தி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரூமிங் கிட்டு வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷேவிங் கிட்டு, கோம்பு, அப்புறமா வந்து டூத் ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி எல்லாமே வந்து A to Z அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது வந்து தேவைப்பட்டாலும் அதையுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூம் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு ரூம் சர்வீஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஜேர்னி தான் இது. ரூம் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி சொன்னிங்கனாலே ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே ரூமுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வியூ வந்து சொல்லவே வேண்டாம். எக்ஸலண்ட்டாக வந்து இருந்தது. ஆனால் பயங்கர மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து
ஒரு சின்னதாக வந்து ஓட மாதிரி போயிட்டே இருக்குது. நான்ஸ்டாப்பாக எங்கே திரும்பி பார்த்தாலும் தண்ணி தான். தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது இந்த ஊரில். ஆனால் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா மலையிலேருந்து அப்படியே வர தண்ணி. ஸோ அந்த தண்ணி அவ்வளோ கிளியராக அப்படி இருக்குது அந்த தண்ணி பார்க்கவே. எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலுமே வந்து இந்த சலன்னு அப்படின்னு தண்ணி ஓடுற சவுண்டு தான் உங்களுக்கு. ரூம்லேயுமே உங்களுக்கு வந்து சவுண்டும் சில டைம்ஸ் வந்து கேட்கும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வந்து போச்சு அப்படின்னாக்கா. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்ட்டு. ஏதோ வந்து உங்களுக்கு கேமராவில் அடிக்கிற மாதிரி தெரியும். அது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து மிஸ்ட்டு தான் வந்து கவர் ஆச்சு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிளைமேட்லலாம் வந்து கொடைக்கானல்லாம் விசிட் பண்ணக்கூடாது, சம்மரில் மட்டும்தான் விசிட் பண்ணணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுவும் ஒரு விதமான கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, இதுவும் ஒரு விதமான கிளைமேட். கண்டிப்பாக இந்த கிளைமேட்லேயுமே வந்து என்ஜாய் பண்ணணும். நாங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா 1 இயர் பேபியே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். நீங்கள் வந்து பேபிக்கு ஜஸ்ட் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணாலே போதும். நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் ஹெட்டாக எடுத்து க்ளவுஸு, சாக்ஸ் எல்லாமே போட்டு வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைமேட்லேயும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணணும். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால நாங்கள் வந்து ரூம் ஹீட்டர் வந்து கேட்டிருந்தோம். ஸோ 1 டேக்கு வந்து 400 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 8:30 அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இதை ஷூட் பண்ணுது. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஷூட் பண்ண டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். ஒரு 12:30க்கே அப்படி தான் ஒரு நாளைக்கு இருக்கும். பயங்கர மிஸ்டி. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸு. இந்த மாதிரியான ஆஃப் சீசன் டைம்லேயுமே நம்ம என்ஜாய் பண்ணணும், ஆன் சீசன் டைம்லேயுமே இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இது டைரெக்டாக அப்படியே ஃபாரஸ்ட்லேருந்து வர தண்ணி. மலை இந்த மிஸ்டெல்லாம் அப்படியே மரத்தில் இறங்கும்போது அந்த வெயில் படும்போது அந்த தண்ணி அப்படியே உருகி ஆறாக வந்து ஓடுது. இது வந்து சுற்றி இந்த இடம் வந்து ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் ஆல்மோஸ்ட் வந்து கொடைக்கானலே உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து வைல்டு கவ் வந்து அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்டென்ஷன் அப்படின்ட்டு போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த சேர்லலாம் உட்கார முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனி. அந்த பனியிலேருந்து உருகின தண்ணி தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த பிளேஸ் வந்து இந்த மாதிரி ஆஃப் சீசன் டைம்லேயுமே வந்து விசிட் பண்ணணும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து காட்டு மாடு அப்படின்ட்டு ஒரு விலங்கு வந்து இருக்குது. அது மனுஷங்களை பார்த்தாலே அதுக்கு வந்து கோவம் வரும். இம்மீடியட்டாக அலையை காலி பண்ணிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டேஞ்சர் தான். நான் வந்து காமிச்சதுக்கான வழி வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஒரு 2-3 இடத்துலையுமே வந்து வழி வந்து வச்சுருக்காங்க. ரெசார்ட்டை வந்து ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சின்ன ஒரு குப்பை கூட இருக்காது, எந்த ஒரு சின்ன ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது. அவ்வளோ நீட்டாக வந்து இந்த லான் ஏரியாவும் சரி, ரூம்லேயும் சரி, இம்மீடியட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ பார்க்க எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் தான். நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணும்போது கீழேயே வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யூ மே ஹாவ் சான்சஸ் டு see வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் எந்த விதமான வைல்டு அனிமலும் 3 நாளில் எங்கேயுமே பார்க்கல. இது வந்து கேம்ப் ஃபயருக்கான ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேம்ப் ஃபயர் வேணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ண கிளைமேட்டுக்கு அது வந்து பண்ண முடியாது. இந்த கிளைமேட் வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு வந்து கேம்ப் ஃபயர் பண்ணால் அது ரொம்ப நேரம் நிற்காது, சீக்கிரமாக அது அணைஞ்சிரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கேம்ப் ஃபயர் நாங்கள் வந்து எடுத்துக்கல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது. ஊஞ்சல், அதுக்கப்புறம் நிறைய அங்கங்கே ஜஸ்ட்டு உட்காந்து நீங்கள் வந்து அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு, அந்த நேச்சரை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இது. கண்டிப்பாக இயற்கையோடு வந்து வாழ்கிறது ஒரு தனி அனுபவம் தான். நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் கிடைக்காது. இந்த கொடைக்கானலில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப வந்து கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து நேச்சரோடு வந்து
அட்டாச் ஆகி தான் அவங்க வந்து வாழறாங்க. ரூம்லேருந்து தூங்கி எழுந்து வெளியில் வந்தாலே இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ இது பார்க்கவே வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. ஃபுல்லாக மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனி தான் இருக்கும். வாட்டர் ட்ராப்லெட்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சவுண்டு பாருங்கள், ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி ஓடுற சவுண்டும் பேர்ட்ஸோட சவுண்ட் தான் நிறைய வந்து கேட்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் ஆர் டின்னர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 2 மீல் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ஓகே அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லலாம். அதை தவிர ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடைக்கானல் சீரீஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.